மாணவர்களுக்கு வீட்டுமனைகள் பரிசுகளை வின்னர்ஸ் இந்தியா நிறுவனம் வழங்கியது. கோவை எட்டிமடையில் உள்ள ஆர். கிருஷ்ணசுவாமி கவுண்டர் நினைவு அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலரும், எட்டிமடை எல்லை மாகாளியம்மன் கோவில் நிர்வாக அறங்காவலரும், வின்னர்ஸ் இந்தியா குழுமங்களின் நிர்வாக இயக்குநருமான சி. கண்ணன் நிபுணர்களிடம் கூறுகையில், தந்தையின் நினைவு அறக்கட்டளை சார்பில் கோவை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் சமுதாய பணிகளில் ஈடுபட்டு வருகிறோம். 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் கோவை மாவட்ட அளவில் முதலிடம் பிடிக்கும் மாணவர்களுக்கு வீட்டுமனைகளை பரிசாக தந்துள்ளோம். இது தவிர சிறப்பாக செயல்படும் கோவை மாநகராட்சி துப்புரவு பணியாளர்கள், இருதயம் மற்றும் சிறுநீரக நோய்களால் கடுமையாக பாதிக்கப்பட்டு மீண்டு வந்த மாணவ மாணவிகளின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு அவர்கள் பெயரில் வீட்டு மனைகளை இலவசமாக கிரயம் செய்து தந்துள்ளோம் என்றார். மேலும் தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டை ஊக்குவிக்கும் வகையில் சிறந்த மாடுபிடி வீரர்களுக்கும் இலவச வீட்டு மனைகளை வழங்கியுள்ளோம் என்றும், இது தவிர ரேக்லா போட்டியில் முதலிடம் பெறும் வீரருக்கும் வீட்டு மனைகளை வழங்கி வருகிறோம் என்றும், அனைத்து வசதிகளையும் கொண்ட எங்கள் லே அவுட்டுகளில் நாங்கள் இலவசமாக கொடுத்த வீட்டு மனைகளில் இன்று ஏராளமானோர் வீடு கட்டி மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருகிறார்கள். இது தவிர சின்னாம்பதியில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டுவதற்கு 5 சென்ட் இடம் தானமாக கொடுத்து உள்ளோம். தற்போது அந்த இடத்தில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டப்பட்டு கடந்த மாதம் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு வந்து உள்ளது என்றார். அனைவருக்கும் வணக்கங்க. வருடம் தோறும் நம்ம ஒரு 10-15 ஆண்டுகளாக 10th +2 ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கிற குழந்தைகளுக்கு நம்ம ஒரு லேஅவுட் ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருந்தோம். அந்த லேஅவுட்டோடைய பத்திரத்தை இன்றைக்கி அவங்களுக்கு உரிமையாளர்கிட்ட கொடுக்குறோம். அதே மாதிரி பழங்குடியின மக்களுக்கு குழந்தைகளுக்கு படிப்புக்காக நோட்டு புக்கு, இந்த ஸ்கூல் பேக்கெல்லாம் இந்த வருஷம் கொடுக்குறோம். எங்கள் மூதாதையர்கள் இந்த சின்னாம்பதி புதுப்பதி 2 இடம் பழங்குடியினருக்கு குடியிருப்புக்கு கொடுத்தாங்க. பழங்குடியினர் எங்கள் மூதாதையர் காலத்திலேருந்து எங்ககிட்ட டிரைவராக இருந்தார். அவங்களுக்கு கல்யாண உதவித்தொகை இன்றைக்கி கொடுக்குறோம் நம்ம. அதே மாதிரி ஏழை எளியோர், இந்த உடல்நலம் குன்றியவங்களுக்கெல்லாம் நிறைய லேஅவுட் கொடுத்துருக்குறோம். துப்புரவு தொழிலாளர்கள் கோயம்புத்தூரில் ஒரு 25-30 பேருக்கு லேஅவுட் கொடுத்துருக்குறோம். அடுத்த வருஷம் அதே மாதிரி